كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த வருகையை கபூல் செய்யட்டுமா. முழு மனித சமுதாயத்திலே தீன் முழுமையாக வருவதற்கு அல்லாஹ் இந்த வருகையை காரணமாக ஆக்கட்டுமா. நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அல்லாஹுடைய பொருத்தத்தோடு கலிமா தொய்பாவோடு சொல்லக்கூடிய பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தரட்டுமா. கண்வான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இஜ்திமா என்ற ஒரு தலையங்கத்தில் அடிக்கடி நாம் கூடி கலைகிறோம். ஒரு நாள் ஆஹிராவுல மறுமையில் ஒரு இஜ்திமா நடக்கும். அந்த இஜ்திமாவில் நல்லோர்கள், கெட்டோர்கள், அல்லாஹ்வுக்கு ஓப்பானவர்கள், அல்லாஹ்வுக்கு வெறுப்பானவர்கள், ஏழை பணக்காரர், வெள்ளையர் கருப்பர், செல்வந்தர் ஏழையர், நோயாளி சுகமுள்ளவர், எல்லா மக்களும் அந்த இஜ்திமாவில் இருப்பாங்க. அந்த இஜ்திமாவில் சில மக்கள் வெற்றி அடைவாங்க, சில மக்கள் நிரந்தர தோல்வி அடைவாங்க. அல்லாஹ் நம்மளை அதை விட்டு பாதுகாக்கட்டுமா. அதை விட்டு பாதுகாப்பு பெறுறதுக்கு தான் இந்த இஜ்திமா நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நாளை மறுமையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பல இடத்துல பல சந்தர்ப்பத்தில் சொல்லும் பொழுது ரெண்டு சாராரை பற்றி சொல்கிறான். இந்த இஜ்திமா மாதிரி அந்த இஜ்திமாவில் யார் வெற்றி அடைவாங்கண்டாக்கா, இன்னல் அப்ரார லஃபீ நஈம், இன்னல் அப்ரார லஃபீ நஈம், நல்லோர்கள் நஈம் என்ற சொர்க்கத்தில் இருப்பார்கள். வ இன்னல் ஃபுஜ்ஜார லஃபீ ஜஹீம், ஃபுஜ்ஜார் என்ற பாவிகள் ஜஹீம் என்ற நரகத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறார். நண்பான்களே, அந்த நரகத்தை விட்டு நானும் பாதுகாக்கப்படணும். முழு உம்மத்து நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் பாதுகாக்கப்படணும் என்பதற்கு தான் இந்த இஜ்திமா. எனவே இந்த இஜ்திமாவுடைய துவக்க மஜ்லிஸில் வந்துவிட்ட நாம் நம்முடைய கல்புல, நம்முடைய உள்ளத்தில் இந்த ஒரு துடிப்பு இருக்கணும். நாளைக்கு அல்லாஹ் என்ன இன்னல் அப்ரார லஃபீ நஈம் அப்படிங்கிற கூட்டத்தில் அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நான் முயற்சி செய்யணுங்கிற எண்ணத்தோடு அங்கே உட்காரலாம். இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தரட்டுமா. கணவன்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அடிக்கடி அல்லாஹ்ட்ட நல்ல துஆக்களை செய்யுங்க. அடிக்கடி நல்ல துஆ கேட்டு பழகணும் அல்லாஹ்ட்ட. நம்முடைய எந்த துஆ எந்த நேரத்தில் கபூல் ஆகும் தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்ட்ட துஆவை கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும்படி நபி சொன்னாங்க, இந்தந்த நேரத்தில் கேளுங்கள், இந்தந்த நாட்களில் கேளுங்கள், இந்தந்த இடத்தில் கேளுங்கள், இந்தந்த துஆவை கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இந்தந்த நாட்களில் கேளுங்க. இப்போ நம்மளை விட்டு முடிந்து விட்டது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை துவங்கிருச்சு. இஸ்லாத்தின் அடிப்படையில் மகரிபோட வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருச்சு. நேற்று மகரிபிலிருந்து இன்றைய மகரிப் வரை வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் நீங்கள் துஆ கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமையிலே ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் யாருடைய துஆ தோதுபட்டு விடுமோ அவருடைய துஆ கபூலியத் ஆகிரும். வெள்ளிக்கிழமையில துஆ கேளுங்க சொன்னாங்க நபி. நபி சொன்னாங்க, நீங்க ரமதானுடைய மாதத்திலே துஆவை கேளுங்கள். நபி சொன்னாங்க, நீங்க லைலத்துல் கத்ரிலே துஆவை கேளுங்கள். நபி சொன்னாங்க, எல்லோரும் இன்னைக்கு லட்ச மக்கள் கஅபாவை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தரட்டுமா. அந்த அரஃபாத்துடைய மைதானத்திலே துஆவை கேளுங்கள் நபி சொன்னாங்க. நபி சொன்னாங்க, சில நேரத்திலே துஆவை கேளுங்கள். தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் துஆவை கேளுங்கள். காற்று வீசக்கூடிய நேரத்திலே துஆவை கேளுங்கள். பூகம்பத்துடைய நேரத்திலே துஆவை கேளுங்கள். நபி சொன்னாங்க, நீங்க குர்ஆனை ஓதி முடித்த நேரத்திலே துஆவை கேளுங்கள். நபி சொன்னாங்க, உள்ளத்திலே செஞ்சலம் வந்திருக்கிறது, உள்ளம் உடைஞ்சு போயிருக்கிறது, உள்ளம் வெந்து நொந்து நூலாய் போய் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே துஆவை கேளுங்கள்.
நபி சொன்னாங்க, 2 நேர தொழுகைகளுக்கு மத்தியிலே துஆவை கேளுங்கள். 2 நேர தொழுகைகளுக்கு மத்தியிலே துஆவை கேளுங்கள், அல்லாஹ் கபூல் செய்து கொள்வான். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கக்கூடிய நேரத்தையும் சொல்லிக் கொடுத்தாங்க. 2 நேர தொழுகைகளுக்கு மத்தியிலே துஆவை கேளுங்கள். ஒரு சஹாபி எழுந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், 2 நேர தொழுகைகளுக்கு மத்தியிலனா என்ன, நமக்கு புரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முன் சுன்னத்துக்கும் ஃபர்துக்கும் மத்தியில் உள்ள நேரத்திலே துஆவை கேளுங்க. பாங்கு சொல்லப்பட்டுருச்சு, அதற்கு பின் ஃபர்து தொழுகை வரும். இந்த பாங்குக்கும் ஃபர்து தொழுகைக்கு மத்தியிலே நீங்கள் துஆவை கேளுங்கள், அல்லாஹ் கபூல் செய்து கொள்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில். அப்ப அந்த சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வமாதா அஸ்அல், வமாதா அஸ்அல், நான் அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட என்ன துஆ கேட்க? காசை கேட்கவா, பணத்தை கேட்கவா, பங்களாவை கேட்கவா, வீட்டை கேட்கவா, அழகிய மனைவியை கேட்கவா, என் மகனுக்கு ஜாப்பை கேட்கவா, என்னத்தை கேட்க? நபி சொன்னாங்க, இது எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க. நபி சொன்னாங்க, ஃபஸ்அலில்லாஹில் ஆஃபியா, ஃபஸ்அலில்லாஹில் ஆஃபியா, நீ அல்லாஹ்ட்ட ஆரோக்கியத்தை கேள், நீ அல்லாஹ்ட்ட சுகத்தை கேள். சுப்ஹானல்லாஹ். துஆ கேட்கும்படி நபி சொன்னாங்க. துஆ கபூல் ஆகிற நேரத்தை சொன்னாங்க. அந்த நேரத்தில் என்ன கேட்கணுங்கிறது நபி சொன்னாங்க, நீ அல்லாஹ்ட்ட ஆஃபியத்தை கேள், அல்லாஹ்ட்ட சுகத்தை கேள், ஆரோக்கியத்தை கேள். கணவன்களை, பெரியவர்கள், சகோதரிகளே, ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய நிஅமத் என்பதை நினைச்சு பாருங்க. ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய நிஅமத். ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து கிடக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய நிஅமத்துங்கிறது தெரியும். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் ஆஃபியத்தை தந்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்து பழகுங்க. அல்லாஹ் அந்த ஆஃபியத்தை தந்ததுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான் நாளைக்கு. உனக்கு நான் உடல் ஆரோக்கியத்தை தந்தன, உடல் தெம்பை தந்தன, உடல் சக்தியை தந்தன, அதை எப்படி பயன்படுத்தினாய்? அல்லாஹ் கேட்கும்போது என்ன பதில் சொல்லுவோம் என்ற சிந்தனையை உண்டாக்கத்தான் இந்த இஜ்திமா. அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். சில வயதாகிவிட்டால் சில நோயாகிவிடும். சில நோயை விட்டால் செய்த அமல்கள் செய்ய முடியாமல் போகும். செய்யலாம் என்று துடிப்போம், செய்யலாம் என்று ஆசிப்போம், கால் வைக்க முடியாது, வந்து நிற்க முடியாது, கேட்க முடியாது. அல்லாஹ் தந்திருப்பதை கனிமத்தாக, பெரும் பாக்கியமாக, பெரும் கொடுப்பினையாக நினைத்து அதை நல்லா பயன்படுத்திக் கொள்ளுங்க. கணவான்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த இஜ்திமாவில் கொண்டு வந்து நிறுத்திட்டான். பலர் நம்முடைய சகோதரர்கள் உடல் நோயின் காரணமாக வர முடியாமல் வீட்டில் இருக்கிறாங்க, விட முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அல்லாஹ் தந்திருக்கிற உடல் ஆரோக்கியத்தை இதுக்கு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். முக்கியமான திருவசனம், ரொம்ப ரொம்ப முக்கியமான குர்ஆனுடைய ஆயத். நீங்க அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்தால், நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால், அல்லாஹ் அதை உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவான். நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த ஆரோக்கியத்தை நல்ல வழியில பயன்படுத்திக் கொள்ளணும். எது நல்ல வழி? என் மண்டையில் பிறகு நல்ல வழியா? என் சிந்தனையில் பிறந்த நல்ல வழியா? நான் நினைச்சுக்கிறது நல்ல வழியா? இல்லை சகோதரர்களே, நானும் நீங்களும் என்னுடைய மனோ ஆசையின் பிரகாரம் வாழக்கூடாது, வாழ மாட்டோம் என்ற சபதம் எடுக்கத்தான் இந்த இஜ்திமாவுக்கு வந்திருக்கிறோம். வேற யாரை சொல்லி கேட்போம்? வேற யாரை நம்புவோம்? அல்லாஹ். எந்த அல்லாஹ் என்னையும் உங்களை படைத்தானோ, எந்த அல்லாஹ் அந்த வான பூமிகளை படைத்தானோ, எந்த அல்லாஹ் ஜிப்ரீலை படைத்து இருக்கிறானோ, எந்த அல்லாஹ் இப்பொழுது இரவை கொண்டு வந்தானோ, எந்த அல்லாஹ் ஒரு 8 மணி நேரத்துக்கு பிறகு காலையை கொண்டு வருவானோ, எந்த அல்லாஹ் வெயில் காலத்தை கொடுத்தானோ, எந்த அல்லாஹ் சில மாதத்தில் குளிர்காலத்தை கொடுப்பானோ, எந்த அல்லாஹ் காசை தந்தானோ, எந்த அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்தானோ, அந்த அல்லாஹுவை நம்பணும். ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வை நம்பு. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர்த்து வணக்கத்தும் செய்வதற்கு தகுதி யாரும் இல்லை உலகத்திலே. காசும் இல்லை, பங்களாவும் இல்லை, ஆட்சியும் இல்லை, அதிகாரம் இல்லை, இந்த உலகத்திலே எந்த சர்வாதிகாரம் இல்லை. அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, அல்லாஹ் ஒருவனே, அவனுக்கு யாரும் இணை துணை இல்லை. சகோதரர்களே, இதை நாம சொல்லி இருக்கிறோம். எங்களுடைய மக்தப் மதரசாக்கள்ல சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எங்களுடைய உஸ்தாதுமார்கள் மூலம், எங்களுடைய பாட்டிமார்கள் மூலம், எங்களுடைய மூத்த ஆலிம்கள் மூலம் இதை நாங்கள் பாட்டாக கேட்டு பழகிட்டோம். இது எங்களுடைய கல்புக்குள், எங்களுடைய உள்ளத்துக்குள், எங்களுடைய பார்வைக்குள், எங்களுடைய சிந்தனைக்குள், எங்களுடைய செயல்பாட்டுக்குள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வாசகம் வரணும்.
அதுக்கு தான் இந்த இஜ்திமா. அல்லாஹ் நம்மளை முஸ்லிம்களாக ஆக்கி வச்சிருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அழகாதிய கலிமாவை சொல்லி முஸ்லிம்களாக இருக்கிறோம். இப்போ நான் நீங்களும் மூமின்களாக ஆகணும். மூமின்களாகணும். இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, முஸ்லிம்னா என்ன, மூமின்னா என்ன, இதை விளங்கினாங்க இஜ்திமாவுல. அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் ஒருவன் என்று நாவால் சொல்வதற்கு பெயர் முஸ்லிம். அல்லாஹ் ஒருவன் என்று சொல்வதற்கு பெயர் முஸ்லிம். அந்த அல்லாஹுடைய ஒவ்வொரு கட்டளைகளை முழுமையாக பின்பற்றுவதற்கு பெயர் மூமின். அப்படிப்பட்ட மூமின்களாக அல்லாஹ் என்னை உங்களை வாழ வைப்பானாக. கர்வான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இன்னைக்கு நானும் நீங்களும் சுய பரிசோதனை செய்யணும். என்னுடைய கல்புக்குள்ள, என்னுடைய உள்ளத்துக்குள்ள அல்லாஹ் மீது என்ன நம்பிக்கை வந்து இருக்கிறது? நான் காசை நம்புறேனா, அல்லாஹ்வை நம்புறேனா? நான் வியாபாரத்தை நம்புறேனா, அல்லாஹ்வை நம்புறேனா? என்னுடைய கடையை நம்புறேனா, என்னுடைய ரப்ப நம்புறேனா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க சகோதரர்களே. நம்முடைய கல்புக்குள் இந்த உலக வஸ்துக்கள் எதன் மீதும் நம்பிக்கையில் அறவே வைக்கக்கூடாது. உள்ளத்தில் எதன் மீதெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ, உள்ளத்தில் எதன் மீதெல்லாம் பயங்கள் இருக்கிறதோ, அனைத்தையும் உள்ளத்தை விட்டு வெளியாக்க. அல்லாஹ் ஒருவனை மட்டும் பயப்படணும். அல்லாஹ் ஒருவனை மட்டும் என்னுடைய கல்புக்குள் ஆழமாக பதிய வைக்கணும். நான் கடை வச்சிருக்கிறேன், காலையில கடையை திறக்கிறேன், என் பக்கத்துல நான் வச்சிருக்கக்கூடிய காய்கறி கடை, நான் வச்சிருக்கக்கூடிய பெயிண்ட் கடை, நான் வச்சிருக்கக்கூடிய துணி கடை, நான் வச்சிருக்கக்கூடிய செப்பல் கடை, நான் வச்சிருக்கக்கூடிய மெடிக்கல், அதே போல இன்னொரு பக்கத்தில் ஒரு நண்பர் வச்சிருக்கிறார். அவர் முஸ்லிம் கூட அல்ல, அவர் முஸ்லிம் கூட அல்ல. அவரும் காலை 7 மணிக்கு கடையை திறக்கிறார், நானும் காலை 7 மணிக்கு கடையை திறக்கிறேன். அவரும் இரவுல 8 மணிக்கு கடையை மூடுகிறார், நானும் இரவுல 8 மணிக்கு கடையை மூடுகிறேன். எனக்கும் அவருக்கும் லாபம் ஒன்றாக இருக்கிறது சகோதரர்களே. எனக்கும் அவருக்கு லாபம் ஒன்றாக இருக்கிறது. அவரை விட நல்ல டேலண்டாக உழைக்கிறேன், அவரை விட நான் நல்ல மக்களை எல்லாம் அழைக்கிறேன். ஆனால் எனக்கு லாபம் 500. என்னை விட ஒண்ணுமே இல்லாதவர், படிக்காதவர்,